பேச்சுவார்த்தையில் கள்ளக்குறிச்சி உட்பட 2 தொகுதிகளை கேட்டிருப்பதாக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். மேலும் பாரதிய ஜனதா கூட்டணியில் போட்டியிட்டாலும் தங்கள் கட்சிக்கான தனி சின்னத்திலேயே போட்டியிடப் போவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். பாரிவேந்தருடன் நமது செய்தியாளர் கணேஷ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது நாம் பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்து வரும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிலவரம் பற்றியும் பாரதிய ஜனதா கூட்டணியில் எப்போது தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இறுதியாகும் என்பது பற்றியும் தம்முடைய கட்சியின் நிலைப்பாடு பற்றியும் நம்ம கிட்ட விளக்கறதுக்காக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் திரு பாரிவேந்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கங்க. பாரதிய ஜனதா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முதல்ல இணைந்து வெளிப்படையாக நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு அறிவித்த கட்சி இந்திய ஜனநாயக கட்சி. நீங்கள் உங்கள் கட்சி சார்பாக எத்தனை தொகுதிகள் கேட்டிருக்கிறீங்க? அந்த பேச்சுவார்த்தை எப்போ முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தோழமை கட்சி இந்திய ஜனநாயக கட்சி. இந்திய ஜனநாயக கட்சி 7 தொகுதிகளை கேட்டு அதை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களிடமும் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்களிடம் கொடுத்திருக்கிறோம். அந்த 7 தொகுதிகளில் குறைந்தது 3 கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஏதோ ஒரு காரணத்தினால் கூட்டணிகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் 3 கொடுக்கவில்லை என்றால் 2 கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி வருகிறோம். அதில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். காரணம், கள்ளக்குறிச்சி தொகுதியில் நான் பிறந்த ஊர் வருகிறது. ஆகவே அந்த ஊரில் போட்டி போட வேண்டும் என்ற அடிப்படையில், அந்த தொகுதியில் போட்டி போட வேண்டிய அடிப்படையில் கள்ளக்குறிச்சியை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். அது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறோம். ஒருவேளை அந்த 2 கொடுக்க முடியவில்லை என்றால் எங்களுடைய தோழமை பற்றி நாங்கள் மீண்டும் எங்கள் கட்சி தலைவர்களோடு பேசுவோம். அவர்கள் முடிவின்படி பாரதிய ஜனதா கட்சியோடு தோழமையை தொடர்வதா அல்லது தனித்து போட்டி விடுவதா என்பதை முடிவு செய்வோம். ஆனால் கள்ளக்குறிச்சி மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவோம். நாங்கள் தனித்து போட்டியிடுகிற முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையை பாரதிய ஜனதா கட்சி உண்டாக்காது என்று எண்ணுகிறோம். இப்போ எங்களுக்கு அப்படி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து நாங்கள் போட்டியிட்டாலும் கூட எங்களுடைய தனி சின்னத்தில் போட்டியிடுவோம். அப்படி பேச்சுக்கள் வேறு விதமாக அடிபடுகிறது. அதாவது கொடுக்கிற தொகுதியில் அவங்க பிஜேபியினுடைய சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று பத்திரிகைகள் பலவாறாக எழுதுகிறது. அதில் உண்மை இல்லை. தோழமையோடு இருப்போம், தோழமை கட்சியோடு இருப்போம். தோழமை கட்சியோடு இருக்கிற போது எங்களுடைய சொந்த சின்னத்தில் போட்டியிடுவோம். தற்போது அந்த பாரதிய ஜனதாவுடனான பேச்சுவார்த்தை எந்த கட்டத்தில் இருக்கிறது? இறுதி அறிவிப்பை எப்போது எதிர்பார்க்கலாம்? பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது மற்ற தோழமை கட்சிகளான தேமுதிக, எம்டிஎம்கே, பிஎம்கே போன்ற கட்சிகளோடு இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றனர். இன்னும் அவர்களுக்கு தொகுதி பங்கீடு முடிவடைந்ததாக தெரியவில்லை. அந்த வகையில் எங்களுடைய கட்சியினுடைய தொகுதி எத்தனை என்பது இவர்களோடு சேர்ந்து முடிவெடுத்த பிறகு எங்களுக்கும் அறிவிப்பார்கள். அது ஏறத்தாழ இன்னும் 2 நாளில் முடிவடையும் என்று எண்ணுகிறேன் நான்.